கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு முறை மின்னல் தாக்குனாலே எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுங்கிறது நமக்கு தெரியும். அந்த நபர் அதுக்கப்புறம் உயிர் பிழைக்கிறதும் அபூர்வமான ஒண்ணுதான். ஆனா இங்க ஒருத்தர் ஒரு முறை 2 முறை கிடையாது, 7 முறை மின்னலால தாக்கப்பட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. இது ராய் சலிவனோட நம்ப முடியாத வாழ்க்கை கதை. வாங்க பார்க்கலாம். ராய் சலிவன் 7 பிப்ரவரி 1912 வெர்ஜீனியால கிரீஸ் கவுண்டில பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது எல்லாமே ப்ளூ ரிட்ஜ் மவுண்டன்ஸ் கிராம நிலப்பரப்புகள்ல. இதனாலேயே என்னவோ அவருக்கு இயற்கை மேல பெரிய அளவுல ஆர்வமும் அன்பும் இருந்திருக்கு. இதனால அவரு பார்க் ரேஞ்சரா ஷெனாண்டோ நேஷனல் பார்க்ல பணிபுரியறதுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அவருடைய வேலை அங்க வனப்பகுதிகள்ல ரோந்து செல்றதா இருந்திருக்கு. அவர் இருந்த அந்த இடத்துல பெரும்பாலான நேரங்கள்ல கணிக்க முடியாத வானிலைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கு. இவருடைய வாழ்க்கை மின்னல் அவரை தாக்க தொடங்கின அப்போ கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பங்களை சந்திச்சிருக்கு. இவரை முதல் முறையா மின்னல் தாக்குனது 1942. இந்த நிகழ்வு நடக்கும்போது ராய் அங்க இருந்த பார்க்ல இருந்த ஃபயர் லுக் அவுட் டவர்ல இருந்திருக்காரு. அது ஒரு கண்காணிப்பு கோபுரம். பார்க் ரேஞ்சர்ஸோட பொதுவான பணியா அதுவும் இருக்கு. பல நிலைமைகளை தாங்குற திறன் கொண்டதா இருந்த அந்த கோபுரத்துல அந்த நேரத்துல மின்னலை தாங்கக்கூடிய லைட்னிங் ராட் இல்லாம இருந்திருக்கு. அதாவது அந்த கோபுரத்துல இடி தாங்கி இல்லாம இருந்திருக்கு. கடுமையான இடியோட மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ மின்னல் அந்த கோபுரத்தை தாக்கி இருக்கு. அந்த கோபுரம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. அவரு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய வலது கால்ல நேரடியா மின்னல் தாக்கி இருக்கு. இது அவருடைய ஷூவை எரிச்சதோட மட்டும் இல்லாம அவருடைய கால்ல தழும்புகளையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா அதிகபட்சமான பேர் அதை நினைச்சு பயந்துதான் போவாங்க. ஆனா இவரு அதை ஒரு விசித்திரமான விபத்தா நினைச்சு மறந்திருக்காரு. அப்போ அவருக்கு தெரியல இது மாதிரி அவர் வாழ்க்கையில இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு. இந்த நிகழ்வு நடந்து 27 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் 1969 இரண்டாம் முறையா மின்னலால தாக்கப்படுறாரு. இரண்டாம் முறையா மின்னலால தாக்கப்படுறப்போ அவரு பார்க் ரேஞ்சரா இருந்த ஷெனாண்டோ நேஷனல் பார்க்ல ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல இடியோட மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல மின்னல் தாக்கி அது அந்த ட்ரக் வழியா அவர் உடல்ல பாஞ்சிருக்கு. இதனால அவருடைய புருவங்கள், கண் இமைகள்ல இருந்த முடிகள், தலைமுடி எல்லாம் எரிஞ்சு போயிருந்திருக்கு. ஆனா நம்ப முடியாத வகையில இந்த சூழ்நிலையிலும் அவரோட ட்ரக்கை நிறுத்தி அவர் வச்சிருந்த தண்ணீரை பயன்படுத்தி அந்த தீயை அணைச்சிருக்காரு. இரண்டாம் முறையா இந்த நிகழ்வு நடந்த அப்புறமா இது விஞ்ஞானிகளுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது. ராய்க்கு தனித்துவமான பிசியாலஜிக்கல் டைப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாம் முறையா மின்னலால தாக்கப்பட்ட அவரு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு 1970 மூன்றாம் முறையா மின்னலால தாக்கப்படுறாரு. இந்த முறை மின்னல் அவருடைய லெஃப்ட் ஷோல்டர்ல டைரக்டா ஸ்ட்ரைக் ஆகுது. இதனால அவரு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகிறாரு. இது நடக்கும்போது அவருடைய வீட்டுல இருந்திருக்காரு. ராய் மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு பார்க்கும்போது அவரு தரையில கீழே விழுந்து இருந்திருக்காரு. அவருக்கு பயங்கரமான வலி இருந்திருக்கு. மூன்றாவது முறையா மின்னல் தாக்குன அப்போ அவருடைய பெயர் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிக்குது. மக்கள் சில பேர் ராய் சபிக்கப்பட்டவர் இல்ல ஏதாவது வித்தியாசமான இயற்கை நிகழ்வு அவரை குறிப்பா குறிவைக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராய் இந்த 3 நிகழ்வுகள்லையும் உயிர் பிழைக்கிறாரு. இதற்கு இடையில இவரு இப்படி 3 முறை மின்னலால தாக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் நேஷனல், இன்டர்நேஷனல் மீடியால பிரபலமாகுது. 1972 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ராய அதிக முறை மின்னலால தாக்கப்பட்ட நபர் அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க. ஆனா அந்த புகழ் அவருக்கு அசௌகரியத்தை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்ச அந்த ஆண்டே 4வது முறையா மறுபடியும் அவரு மின்னல்னால தாக்கப்பட்டிருக்காரு. இந்த முறை அவரு பார்க்ல ரேஞ்சர் ஸ்டேஷன்ல இருந்திருக்காரு. மின்னல் அவர் இருந்த அந்த இடத்துடைய ஜன்னல் வழியா அவருடைய தலையில தாக்கி இருக்கு. அது சக்தி வாய்ந்த ஒன்னா இருந்திருக்கு. இரண்டாவது முறையா அவருடைய தலைமுடி மறுபடியும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு அப்போ பதற்றம் அடையாம ராய் அமைதியா அவருடைய தலையில தண்ணீரை ஊற்றி தீய அணைச்சிருந்திருக்காரு. இவர் இப்படி 4 முறை தொடர்ந்து மின்னலால தாக்கப்பட்ட அந்த நேரத்துல அவருடைய வாழ்க்கை பல பேரோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது. இவர் இருந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த உள்ளூர்வாசிகள் அவரை தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்படி அவரை தவிர்க்கிறதுக்கான காரணமா இருந்தது ராய் பக்கத்துல அவங்க நின்னா ஒருவேளை அவங்களையும் மின்னல் தாக்கிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலதான்னு சொல்லப்படுது. இதனால ராய் தனிமைப்படுத்தப்பட்டதா சொல்லி இருக்காரு. 1973 ராய் மறுபடியும் 5வது முறையா மின்னலால தாக்கப்படுறாரு. அவரு வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பார்க்ல ரோந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை மின்னல் தாக்கியிருக்கு. 5ஆம் முறை ஏற்பட்ட அந்த நிகழ்வு அவரை ரொம்ப தூரம் தூக்கி வீசி இருந்திருக்கு. இதுல அவருக்கு கால்ல தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. இது நடந்தாலும் ராய் குணமடைஞ்சு மறுபடியும் அவருடைய வேலைக்கு திரும்பி இருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகள் பிரமிப்பையும் சந்தேகத்தையும் தூண்டி இருக்கு. பல பேர் அவரு மின்னலால தாக்கப்பட்டார்னு சொல்லப்பட்ட நிகழ்வுகளை நம்ப மறுத்திருக்காங்க. ஆனா மருத்துவ பதிவுகள் அவரு மின்னலால தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்கு. ராய் ஏற்கனவே
ஏற்கனவே 5 முறை மின்னலால தாக்கப்பட்டு தப்பிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு அந்த நிகழ்வு இன்னும் அவர் வாழ்க்கையில தொடரும் அப்படிங்கறது நினைச்சு கூட பார்க்கல. 1976ஆம் ஆண்டு அவரு 6வது முறையா மின்னலால தாக்கப்படுறாரு. இந்த சம்பவம் நடக்கும் போதும் ராய் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பூங்கால தான் இருந்திருக்காரு. மின்னல் அவருடைய கணுக்கால்ல நேரடியா தாக்கி இருக்கு. மின்னல் தாக்குனதுல அவரு தரையில கீழே விழுந்து இருக்காரு. அவருடைய கால்கள்ல கடுமையான தீக்காயங்களும் ஏற்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கால் டெம்பரவரி பேரலைசிஸ்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. அவருக்கு மிகப்பெரிய அளவுல வலி இருந்திருக்கு. ராய் அந்த இடத்துல இருந்து தவழ்ந்து நகர்ந்திருக்காரு. அவரு 6ஆம் முறையா மின்னலால தாக்கப்பட்ட அந்த நிகழ்வு செய்தித்தாள்கள்ல பரவலா பரவி இருக்கு. தலைப்பு செய்திகள்ல அவரை வாக்கிங் லைட்னிங் ராட்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ராய் திறந்தவெளி வனம் சார்ந்த பகுதியில வேலை செஞ்சுட்டு இருந்ததுனாலதான் இப்படி எளிதா மின்னல்னால தாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அத பல பேர் ஏற்க மறுத்திருக்காங்க. இறுதியா 7வது முறையா 1977ல அவரு மின்னலால தாக்கப்படுறாரு. இந்த முறை அவரு குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரு எதிர்பாராத விதமா மறுபடியும் அவரு மின்னலால தாக்கப்படுறாரு. அவருடைய தலையில மின்னல் தாக்கி இருக்கு. அவருடைய தலைமுடி மறுபடியும் 3வது முறையா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அவருடைய உடல்ல தீக்காயங்களும் ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த முறை அவருக்கு ஒரு காதும் கேட்காம போயிருந்திருக்கு. ராய் இப்படி தொடர்ச்சியா மின்னலால தாக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் அவருடைய உடல்ல ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் ராய் பார்க் ரேஞ்சரா இருந்ததுனால அவரு அடிக்கடி திறந்த வெளியில மழைக்காலங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததும் முக்கிய காரணமா இருக்கலாம்னு யோசிச்சாங்க. இன்னொரு தியரியா இவர் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பூங்கா அடிக்கடி இடியோட கூடிய மழை வர பகுதியா இருந்ததும் காரணமா இருக்கலாம்னு யோசிச்சாங்க. இந்த விளக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் 7 முறை மின்னலால தாக்கப்பட்டது அப்படிங்கிறது அசாதாரணமான ஒன்னாதான் பார்க்கப்படுது. இதுல பல கேள்விகள் பதிலளிக்கப்படாம தான் இருக்கு. ராய்க்கு இந்த நிகழ்வுகள்னால உடல் ரீதியா காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவருக்கு மனதளவுலையும் பல சவால்கள் இருந்திருக்கு. 7 முறை மின்னலால தாக்கப்பட்டதுனால அவருக்கு மழை காலங்கள்ல பதற்றங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. அவருடைய நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அவரு இருண்ட மேகங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்படி மன உளைச்சலுக்கு ஆளாவாரு அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க. அவரு ஒரு பக்கெட்ல தண்ணீரை எப்பயுமே வச்சுட்டு தான் இருந்திருக்காரு. ராய் அவருடைய தனிமைப்படுத்தப்பட்ட அந்த உணர்வுகள் கூட போராடி இருந்திருக்காரு. அவருடைய கதை குறிப்பிடத்தக்க ஒன்னா இருந்தாலும் பல பேர் பயந்து போய் அவரை தவிர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சில பேர் அவரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது அவரை ரொம்பவே காயப்படுத்தி இருந்திருக்கு. ராயுடைய இந்த அனுபவங்கள் பல விவாதங்களுக்கும் வழியா இருந்திருக்கு. சில பேர் இவரு சபிக்கப்பட்டதுனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்பி இருந்திருக்காங்க. மத்தவங்க இதுக்கு அறிவியல் காரணங்கள் இருக்கலாம்னு நம்பி இருக்காங்க. 1983ஆம் ஆண்டு ராய் சல்லிவன் இறந்து போயிருக்காரு. 7 முறை மின்னல் தாக்கியும் எதிர்கொண்டு நின்ன அவருடைய இறப்பு இயற்கையானதா இல்ல. 28 செப்டம்பர் 1983ல அவரு அவருடைய வாழ்க்கைய அவரே முடிச்சுக்கிட்டதா சொல்லப்படுது. அவர் இறந்த பிறகும் அவருடைய வாழ்க்கை கதை பல பேரோட கவனங்களை பெற்றுட்டு தான் இருக்கு. அவருடைய கின்னஸ் உலக சாதனை இப்ப வரைக்கும் முறியடிக்கப்படாத ஒன்னாதான் இருக்கு. அது பின்னாடி வர காலங்கள்ல முறியடிக்கப்படுமா அப்படிங்கறதும் பெரிய கேள்விதான். ஒரு மனிதன் அசாதாரணமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணமா இருக்காரு. இவருடைய வாழ்க்கை கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.